உங்களுடைய திரைப்பயணத்தில் பல நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சாங்க. அதில் மிக முக்கியமான நபர் வந்து இளையராஜா. அவர் எப்போ முதலாக சந்திச்சிங்கன்னு நினைவு இருக்கா? முதல் படத்துக்கு வந்து தாயன்மான் சார் மியூசிக்கு. அதை முடிச்சுட்டேன் நான். அப்போல்லாம் ராஜா சார்லாம் அவங்களுக்கு தெரியல. அப்புறம் விஜயகாந்த் சாரோட சேர்ந்து தமிழனை சினி கிரியேஷன் ஆரம்பித்து நம்ம பூந்தோட்ட கால்கன் பண்ணலான்னு சொல்லும்போது செந்தில்நாதன் டேரக்டர் போய் இளையராஜாட்ட பேசிட்டோன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து ராவுத்தருக்கோ விஜயகாந்த் சாருக்கு யாருக்குமே இளையராஜா டைரக்ட் ஆக்சஸில் பழக்கம் இல்லை, அவங்களுக்கும் பழக்கம் இல்லை. நான் ராவுத்தர் அப்போல்லாம் படம் எடுக்கல, அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். ஆமாம் ஆமாம். அப்போ சொன்னோன்னே நான் நேராக போய் அவரை போய் பார்க்க போகிறேன். பார்க்க போனால் ஒரு அடி உள்ளே போய் அந்த கம்போசிங் ரூமில் போய் போனேன். என்னன்னாரு, மாதிரி ஒரு படம் பண்ணேன் சார், தாயன்மன் மியூசிக் பண்ணேன், 2வது படம் பண்ணுறேன், விஜயகாந்த் சார் கம்பெனியில் பண்ணுறோம், நான் ஒரு பார்ட்னர் இதில் மியூசிக் பண்ணி கொடுக்கணும், கூட பார்ட்னர் யாருன்னார். இல்லை விஜயகாந்த் சார் தான். ஏன் அவர் வரமாட்டாரா? வருவார் சார், கேட்டுற சொன்னார் அப்படின்னு. நான் டக்குன்னு சமைச்சு அதுதான் உங்களை கேட்டுற சொன்னார்ன்ட்டு. விஜய் வந்து என்னை பார்க்க சொல்ல அப்படின்ட்டார். அப்புறம் உடனே நெக்ஸ்ட் டேவே நான் விஜயகாந்த் சாரை கூட்டிகிட்டு போனேன். அண்ணன் காலத்தூர் கூப்பிட்டாரு. ஓ உனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நீ ஏன் வரமாட்டேங்கிற? நீ வந்து கேட்டால் பண்ண மாட்டேன், உனக்கு மியூசிக் பண்ணாமல் யாருக்கு பண்ணுவேன், எவ்வளோ படம் உனக்கு பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் எவ்வளோ ஹிட்ஸ் அவருக்கு விஜயகாந்த். அப்படின்னா அதெல்லாம் ஒன்று இல்லைண்ணே, படம்லாம் இப்போ தான் எடுக்க ஆரம்பிக்கிறோம், அதான் உங்களை கேட்டோம். அதெல்லாம் நீ உனக்கு பண்ண நீ மியூசிக் நல்லா படித்தேன், உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, வர சொன்னேன், நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். எதுவுமே சொல்ல, அவர் சம்பளம் பேசலை, எதுவும் பேசலை. அற்புதமான சாங்ஸ் பூந்தோட்டக்காரர்கள் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. பண்ணி முடிச்சுட்டு அந்த படத்தோட கிளைமாக்ஸை தூக்கி நிறுத்தினதே ராஜா சார் தான். இந்த விஜயகாந்த் சார் வந்து ஷூட் பண்ணி இறந்து போகிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் முடியும் போது அப்படியே ரீல் கடை நிறுத்திட்டு ரீல் முடிச்சுட்டு அப்படியே அந்த சாங்கை போட்டார். இன்றைக்கும் நீ இந்த நெஞ்சத்தில் அந்த வார்த்தைகளை போட்டு பாடி முடிச்சோடனே அந்த டோட்டலோட அந்த அந்த மூடே மாறிச்சு. அப்படி அந்த அந்த சவுண்டும் அந்த வார்த்தைகளும் வந்து அதை அவரே எழுதுனதுதான். எழுதி அவர் பாடி முடிச்சு கொடுத்தார். பெரிய வெற்றி படப்படா போங்க சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாட்டுக்கு ஒரு தலைவன், புலன் விசாரணைக்கு போகிறது வர்றது, இந்த மாதிரி அவருடைய பர்சனல் வேலையில் கூட கூட்டிகிட்டு கொடுப்பார். அவரை சொல்லுவார், திரும்பி கூப்பிட்டு இந்த காலேஜில் போய் இந்த ஸ்கூலில் போய் இத்தனை பேருக்கு நீ சாப்பாடு போட்டு வந்துடு ஒன்றும் என்கிட்ட ஒரு தொகை கொடுப்பார். அது தொடும்போதெல்லாம் திடீர்னு செய்வார் அவர். அப்புறம் என்னுடைய படம் ரெக்கார்டிங் விஷயமாக போனாலும் நான் கொஞ்சம் நமக்கு இந்த ஆர்வம் கொஞ்சம் அந்த அசிஸ்டன்ட் ஆர்வ கோளாறுன்னு ஒன்று இருக்குல்ல, அது உள்ளே பூந்து கொஞ்சம் அவர்கிட்ட பேச வைக்கும். அவரோட இன்ஜினியர் பண்ணுறங்கனே சொல்லுவார், ராஜாட்ட வந்து தைரியமாக பேசுகிற ஒரே ஆள் நீ தான், பிடிச்சிட்டு சொல்லுங்க டைரக்டர்ஸே பேசுறதில்ல, நீ தான் ஏன் பேசுகிற அப்படிம்பார். ஏன்னா அவர் ஏதாவது வந்து இந்த சில லிரிக்கை ஒத்துக்க மாட்டார். அப்புறம் அது எங்கிட்ட வரும், ஒரு நான் போய்ட்டு சார் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் வச்சுக்கலாம், நீ சொல்லிட்டா வச்சுக்கணுமா அப்படிம்பார். இல்லை சார் நீங்கள் சொன்னால் தான் வைக்க முடியும். அவர் கொஞ்சம் அவருக்கு பிடிக்கிற மாதிரியே பேசி சில விஷயத்தை ஓகே பண்ணால் என்னை பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்றது தான் உண்மை.